108 ஆம்புலன்ஸ் உயிர் காக்கும் திட்டம் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கும் தங்களுடைய திட்டம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக face is the index of the mind. Whatever we see, just a fire, a sparkling fire in your face there. As a leader, I think whenever I used to saw in the television, that's like Alexander who wants to rule and want to change. ஐயா, தங்களுடைய சேவையை நான் பாராட்டுகிறேன். எனக்கு வயதில்லை, ஆயினும் நீங்கள் சொன்னீர்கள் there is a preventive medicine and neonatal and mother mortality rate we have been dropped it by the precautions whatever it has been gone. Just I want to know, sir, that you have said கடங்கால ஆட்சியில் பார்த்தோம் நாங்கள் கல்வி இலவசம் 10-12ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் உயர்கல்வி செல்வதற்கு போதுமான பண வசதி அரசாங்கத்தால் எந்த சலுகையும் இல்லை. ஒரு மெடிக்கல், சப்போஸ் மெடிக்கல் ஆர் இன்ஜினியரிங், தாங்கள் சொன்னீர்கள் இலவச கல்வி. இட்ஸ் ஃபார் ஆல் தி மெடிக்கல் ஆர் வாட் எவர் தி ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு ஸ்டடீஸ் ஃபார் த ஃபியூச்சர். வாட் தி பிஎம் your decision, sir? What are the changes you will bring in the sir? நன்றி. Thanks a lot, sir. நீங்க சொன்னீங்க preventive and promotive health care சொன்னீங்க. இதுல preventive and promotive health careனா முதல்ல வருமுன் காப்போம். அதற்கு இப்போ நேஷனல் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் தொடங்கணும். அப்போ அதுல ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் என்னன்னா, இந்தியாவில் உள்ள அத்துணை பிள்ளைகளும், பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாமே ஸ்கிரீன் பண்ணணும். ஸ்கிரீன் பண்ணணும். அந்த பிள்ளைக்கு கண் பார்வை எவ்வளோ, விஷன் எவ்வளோ, தொண்டையில ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, ஹார்ட், இது எல்லாமே ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு வருஷம் அதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும் ஸ்கீம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வந்தவங்க அதை சரியா நடத்தல, இந்த ப்ரோக்ராம் நடத்தல. தமிழ்நாடுக்கு நான் அது கொண்டு வர போறேன். ஒண்ணு, அது பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து தரப்பு மக்கள், பொதுமக்களுக்கு பிரிவென்டிவா அவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க. வரதுக்கு முன்பு அதை பாதுகாக்கணும், அதை செய்யணும். அதுக்கு அது நிச்சயமா அது செய்யணும். அது மட்டும் கிடையாது. இதுல இப்ப பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் பிரச்சனை உடல் பருமன், சைல்டு ஒபிசிட்டி. இது மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு காரணம் ஜங்க் ஃபுட், நொறுக்கு தீனி, பீட்சா, பர்கர், அப்புறம் கோகோ கோலா.